ப்ளீஸ் யுவன். வாங்க பாலா. சார் இப்போ யுவன் சார் வந்துட்டாரு. வந்துட்டாங்க சார். வணக்கம் சார். வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போலாம் 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் 2 பேரும் 7வதுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்தாலே வேற லெவலில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட் தான். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், யுவன் சார், ஐ லவ் யூ வெரி மச். உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் பாலா, இந்த கேங்ஸ்டரை யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், we all love this gangster. சார் ஆக்சுவலாக காவல்துறையே டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும்தான். சரிண்ணா, எல்லாருக்குமே அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டில் விரும்பி கேட்குறாங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு. சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சாரை பற்றி. ஏன்னா உங்கள் படபாணியில் நான் போயிடுறேன். யுவன் சாரை பற்றி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு எங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்க சார். பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமா சொல்றேன். பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர். என்ன கூட்டம் எப்போ பாரு ப்ரோ, எப்போ பிரதர், ஐ ஹேவ் a song brother, I need to really get where we need to learn. Okay bro, no problem, it's okay. ஏதோ உயிரை போயிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு. மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலா. ஆனா உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் ஏத்துற ஒன்னே ஒன்று விட்டா. இவன் கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். இந்த பாருங்க அதே மாதிரி சிரிப்பு பாருங்க, கேங்ஸ்டர் எதை ஏத்திட்டு வந்திருக்காங்க தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், ஹை ஆன் மியூசிக் ப்ரோ. யூ ஆர் ஹை ஆன் மியூசிக் ப்ரோ, யூ ஆர் ஹை ஆன் மியூசிக். நிஜமா சொல்றேன் பாலா, ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு யாரா தூக்கி அடிச்சலான்னு போல தோணும் ஆக்சுவலா. இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூலா இருப்பாரு ஆக்சுவலா. இடி அடிச்சுட்டு இருக்கோம் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு, எப்படி பண்றாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம், கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல். அக்மார்க் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன காம். அது எப்படி இருக்காருன்னு எனக்கு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலா. ஆக்சுவலி இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. இஸ் அ ட்ராக் டீலர், இஸ் அ கேங்ஸ்டர், எல்லாமே. யுவன் சாரும் கூட வியாபாரி ஒன்று, சும்மா 2 பேருமே பின்னிடுவாங்க. ஸோ நிறைய நான் பார்த்துருக்குறேன் சார். ஆக்சுவலாக எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? என்னது கேமரா? ஓகே. எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமாக ஒரு 2 வார்த்தை பேசுவார், அதுக்கு மேலே பேச மாட்டார் அப்படின்னு. அராத்துங்க, இது நம்பர் 1 அராத்து. சத்தியமாக சொல்கிறேன், பிராட் டு த கோர். ப்ராங்க் யுவன் மாதிரி ப்ராங்க் பண்ணுறது வந்து யாருமே ப்ராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இவர் வந்து குவாய்ட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது. இவர் டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலா. பட் வி ஸ்டில் லவ் ஹிம் சோ மச். ஏன்னா அந்த கீபோர்டில் மட்டும் கையை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இந்த கொட்டுதுன்னு தெரியல, குட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன் சார். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி, பிரதர் ஐ எம் பிளான் டு ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் பிரதர். பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், சொல்லுங்க. நான் பிரேம்ஜி ஹீரோ வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பயங்கர டவுட்டு, ஏன்னா யுவனுக்கு கல்டிக்கிச்சானு. ஏன்னா யுவன் ஜென்ரலாக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டார் மாதிரி. ஆனால் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம்ஜிக்கு வந்து சரி ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான், எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டு பிராங்க் லைவ் கால் ஆக்சுவலா. லைவ் கால். நானும் இல்லை பிரதர், ஒன்னே ஒன்று கேட்டேன், பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமாவே உனக்கு படம் பண்ணணுமா? பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு வேற போயிடுமே வந்து ஃபோன் பண்றேன். தம்பியோட காசு போயிடுமே, எதுக்கு பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் அபவுட் எல்லாம் கிடையாது. பயங்கரமான பிராங்க், இதை விட பயங்கரமான பிராங்க் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா நானும் வெங்கட் போயிடுவோம். நான் வந்து ஓட்டிடுவேன் இவன்கிட்ட. வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸா இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே பட்டான் தூசியாகின்றேன், அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. யுவனை மாட்டி விடணும், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விடணும். வெங்கட் பிரபு நிற்பாரு கரெக்டாக ஸ்டுடியோவுக்கு போகும்போது, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. பாட்டு போட்டாச்சா உனக்கு? பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவன் அங்கே உட்காந்து, வெங்கட் உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இவனை மாட்டி விட்டு. வெங்கட்ல என்ன நிஜமாவா? உனக்கு போட்டிருப்பாயா? அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான். எங்க அதை பாட்டு போடு ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவான். அது மாதிரி யாருக்கிட்ட மாட்டி விட்டுருவேன் சும்மாவே. நிஜமாவே எனக்கு எல்லா டைரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பாரு. நான் எல்லா டைரக்டர் கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலா,
மாட்டி விட்ருவேன் இவன்கிட்ட. எப்போ உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். சூப்பர் சார். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் 7 ஜென்மத்துக்கும் தொடரணும்னு நான் கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுக்கலாம். சார், யுவன் சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.